ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். பெங்களூர் கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த கோபி ஏகாம்பரம் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை சந்திக்கிறோம். முக்கியமான விடயங்கள் குறித்து பேசுகிறார். வணக்கம். வணக்கங்க ஐயா. பெங்களூர் தமிழர்கள் பாதுகாப்பு இயக்கம் ஏற்கனவே ராவணாவுக்கு பல முறை பேட்டி கொடுத்துருக்கீங்க. இந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறதாலே அங்கே ஒரு பெரிய சிக்கல் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். ஆமாங்க. இப்போ சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் ஹன்னூர் அப்படின்ற அந்த தாலுக்கா பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தோமையார் பாளையம், முழுக்க தமிழர்கள் இருக்கிற பகுதி. அங்கே 3 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காரணம் மான்வேட்டைக்கு போனாங்க, அதனால சுட்டோம் அப்படின்னு வனத்துறை தான் சுட்டது, என்கவுண்டர் பண்ணது. நீங்கள் அந்த இடத்துக்கு நேரடியாக போய் விசிட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. என்ன சொல்ல வராங்க, அங்கே என்ன நடந்தது, உண்மை என்ன, நீங்கள் ஆய்வு பண்ண? நான் போன 2 நாள் அங்கே இருந்தாங்க ஐயா. 2 நாள் இருக்கும்போது அந்த 3 குடும்பத்தையும் தனித்தனியாக சந்தித்து பேசினேன். சந்தித்து பேசும்போது அந்த காட்டுக்கும் அவங்களுடைய வீட்டுக்குமே ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆடு மாடெலாம் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி சம்மந்தப்பட்ட அன்னைக்கு ஆகஸ்ட் 14 அன்னைக்கு மாலை 2 மாடு காணாமல் போயிருக்காங்க. அது குறிப்பாக அந்த பகுதி எந்த ஏரியாவிலேருந்து வருது உங்களுக்கு? அந்தியூர் வருது. அந்தியூர் தாண்டி உங்களுக்கு அதாவது ஒகேனக்கல் தாண்டி அந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னாக்கா உங்கள் மலை மாதேஸ்வரா பெட்டான்வாங்க. மலை மாதேஸ்வரன் கோயில், அந்த மலை இறங்கி வந்தாக்கா அந்த டவுனில் இருக்கும். ஓ சரி சரி. ஆமாம், அது தாளவாடி. அப்புறம் அப்படியே குளத்தூர்லாம் பக்கம் அங்கேருந்து மேட்டூர் குளத்தூர் இதெல்லாம் ஒரு 10-15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அப்போ மாடு காணாமல் போயிருக்கு சம்பவத்து அன்னைக்கு. சரி, இவங்க 6 மணி ஆச்சோட மாடு வரலையேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 6:30க்கு அது புறப்பட்டு போயிருக்காங்க. தனியாக போக முடியாது காட்டுக்குள்ளே. போனால் துணைக்கு 2 பேர் தான் போவாங்க. வழக்கமாக ஒரு 2-3 பேர் 4 பேர் போவாங்க. அப்போ மாடு காணாமல் போய் தேடி பார்த்துருக்காங்க. நள்ளிரவு ஆகுது, மாடு கிடைக்கல. சில நேரங்களில் சிறுத்தைகள் வேட்டையாடிடும், சிறுத்தைகள் புளியை அடிச்சு போட்டுருன்னு சொல்லிட்டு தேடி பார்த்துருக்காங்க, கிடைக்கல. அப்படி விட்டு வர முடியாது இல்லையா. நேரம் மிட் நைட் ஆகிடுச்சு. அங்கே தங்கிட்டாங்க ஒரு பாறையில். சரி, பகலில் வெளிச்சத்தில் பார்ப்போம்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. அதன் பிறகு என்ன ஆச்சுனாக்கா, இவங்க போகும்பொழுது ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் பார்த்துருக்காப்புல, ஃபாரஸ்ட் காவலாளி ஒருத்தர் பார்த்துருக்காப்புல. பார்த்து தகவல் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காட்டுக்குள்ளே போனது, வேட்டைக்கு போனாங்களா மாடு அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் 2 ஜீப்பில் போயிருக்காங்க. இந்த தகவல் கொடுத்ததே அரண்ய இலாக்கா, அந்த வனத்துறை அது மந்திரி ராமலிங்க ரெட்டி, அவர் தான் சட்டசபையில் பேசினாப்புல நேற்று. 2 ஜீப்பில் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு 3 பேர் போனதுக்காக நீ 2 ஜீப்பில் போக வேண்டிய அவசியம் என்ன ஆகுது? 2 ஜீப்பில் ஒரு 7-8 பேர் போயிருப்பாங்க. அவங்க போய் என்கொயரி கூட பண்ண காணோம். அந்த அங்கே இருந்துக்கிறாங்க, தமிழ்னு தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்ச உடனே ஒருத்தரை ஷூட் பண்ணிக்கிறாங்க. அவர் தப்பிச்சு ஓடிட்டாப்புல. தப்பிச்சு ஓடி அவர் தான் வீட்டுக்கு தகவல் கொடுத்துருக்காரு. அடுத்தது 3 பேர் ஷூட் பண்ணிட்டுக்கிறாங்க. கரெக்டாக அங்கே மார்புக்கு நேராக, இங்கே கழுத்துக்கிட்ட திட்டமிட்டு. அவங்க யாருக்குமே காலில் அடிப்பட்ட மாதிரி, காலில் யாருக்குமே இல்லை. இவங்க அந்த ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் காலில் அடிபட்டுருக்கு. எப்படி அடிபடுதுன்னா, இவங்க ஷூட் பண்ணும்போது தவறி ஒரு பாறையில் பட்டு அவர் காலில் விழுந்திருக்கு. அவர் தப்பிச்சிட்டாரு. அவர் தப்பிச்சு ஓடணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்பாட்டில் 2 பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தான் உயிர் போராட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வனத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேர் இறந்த உடனே அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஒரு தப்பிச்சு ஓட்டான் வேற. அவன் தப்பிச்சு ஓடாமல் இருந்தாக்கா அந்த பழங்களை அங்கேயே எரிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, விறகெல்லாம் சேகரித்து வச்சுக்கிறாங்க. அப்போ சரி, ஒருத்தவன்ட்ட உயிர் போராடி நான் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தப்பிச்சு ஓட்டாப்புல ஊருக்குள்ள தகவல் சொல்லிட்டாப்புல. அதனால் இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் சொல்லிட்டு அந்த 3 பாடியும் தூக்கி, 2 பாடி ப்ளஸ் ஒருத்தர் உயிர் போராடுன்னு சொல்லிட்டு 3 பேருமே தூக்கி போட்டுன்னு அவங்களுடைய பலோரோ ஜீப்லேயே போட்டு எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. சம்மந்தப்பட்ட காட்டில் இருந்து அன்னூர் 20 கிலோமீட்டர். அன்னூர்லேயும் பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. அங்கேயும் கொண்டு போகலை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலை. சரி, மாவட்ட தலைநகரம் பார்த்தா சாம்ராஜ் நகர், அங்கேயும் கொண்டு போகலை. அங்கே மெடிக்கல் காலேஜ் இருக்குது, சாம்ராஜ் நகரில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, மருத்துவக் கல்லூரி, அங்கேயும் கொண்டு போகல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அன்னூர்லேருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற மைசூர் தூக்கி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பயன்படுத்தி போஸ்ட்மார்ட்டம் வேலை பண்ண வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு. நீ பாடி இறந்து போனாலே என்ன பண்ணணும், காவல்துறை தகவல் தெரியப்படுத்தி காவல்துறை வர வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும். அந்த தடையெல்லாம் சேகரித்து அது கொண்டு போவாங்க. சரி, இவங்க என்ன ரிப்போர்ட் சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் ஸ்பாட்டில் இருந்துட்டாங்க. ஒருத்தர் உயிருக்கு போராட்டு இருந்தார், அதை கொண்டு போகணும். உயிருக்கு போராடணும்னு கொண்டு போகணும், தூக்கிட்டு போகணும். நீங்கள் அந்த இறந்து போன 2 பேரையும் 2 பாடியை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது?
சில வந்து இந்த ஒரு டீம் அங்கே நிற்க வச்சுட்டு ஒருத்தர் மட்டும் வண்டியில் வந்து உயிரை அடிபட்டவரை மீட்டு கொண்டு போயிருக்கலாம். ஆமாம், அது செய்யலை. இதை வந்து கர்நாடக சட்டசபையில் கேள்வி எழுப்புறாங்க. சட்டசபையில் ஆர் அசோக்னு முன்னாள் மந்திரி, அவர் பிஜேபியில் இருக்காரு, அவர் எல்லாமே கேள்வி எழுப்புனாங்க. உயிருக்கு போராட தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு, அது மனித நியாயம். சரி, நீங்கள் தான் அடிச்சு கொண்டீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இறந்து போன பாடி தூக்கி போன அவசியம் என்ன ஆகுது? அதுக்கு முறையாக வந்து காவல்துறை தெரியப்படுத்தி ஸ்டேஷனுக்கு அவங்க வந்து சேகரித்து ஒரு அதன் பிறகு தான் நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கணும். அப்போ நீங்கள் எதோ மறைக்க பார்த்துருக்கீங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு நேற்று விதான் சௌதாவில் கர்நாடக சட்டசபையில் கேள்வி எழுப்பியிருக்காங்க எதிர்கட்சிகள்லாம். இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இவர் சமாளிக்கிறார். யார்? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ராமலிங்க ரெட்டி. இல்லை, அவங்க வச்சிருந்த கன்று இந்த மாதிரி கன்று, அது இப்படி அந்த இரவில் தெரியாது எங்களுக்கு, வெளிச்சத்தில் இரவில் எப்படி எங்கே பாஞ்சுன்னு தெரியல, காலில் அப்படி தான் அப்புறம் கரெக்டாக அங்கே கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் போயிருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 அடி 5 அடி தூரத்தில் தான் ஷூட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் சொல்கிறாங்க எல்லாருமே. உண்மையிலேயே இது வரைக்கும் அப்போது அவங்க வந்து மான் வேட்டையாட போயிருந்தாலும் இல்லை, அவங்க கையில் துப்பாக்கி இருந்ததுங்களா? மான் துப்பாக்கி இல்லை, துப்பாக்கிலாம் கிடையாது, துப்பாக்கி கிடையாது. அவங்க வச்சிருந்ததில் துப்பாக்கியே கிடையாது. ஒரு 4-5 கத்தி, கட்டிங் பிளேயரு, ஒரு பழைய செல்ஃபோனு, பட்டன் ஃபோனு ஒன்று, அதான் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா செருப்பு வச்சுருக்காங்க, பேரகான் அவாய் செப்பல் வச்சுருக்காங்க. அந்த செருப்பில் வந்து ஸ்டிக்கர் கூட புது செருப்பு. ஆமாம், செருப்பு நீ காட்டுக்குள்ளே போகிற செருப்பு எப்படி இருக்கும் பாருங்க, அந்த புழுதி மண்ணுமா படிஞ்சு இருக்கும். அந்த புது செருப்பு ஸ்டிக்கர் கூட வைக்கல. அந்த கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி வெங்காயம் கூட கட் பண்ணாது. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி கத்திகளாக இருக்குது. சரி, ஒரு செல்ஃபோனு, பட்டன் செல்ஃபோன் வச்சுருக்காங்க, பை கூட புதுசாக இருக்குது. இது வந்து செருப்பும் புதுசாக, கத்தியும் வந்து இது ஆதாரமாக வச்சுருக்காங்க. ஒரு தமிழருக்கு ஆதரவாக நான் தமிழன் பேசலாம்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கன்னட மக்களே பேசுகிறாங்க, கன்னட ஊடகங்கள் பேசுது கன்னடா. ஆமாம்மா, இதெல்லாம் ஜோடிக்கப்பட்டுக்குது. அப்பாவி மக்கள் உயிர் இல்லையா? அது விவசாயிகள் தானே. சரி, சுட்டு கொண்டீங்க, ஓகே. அவங்க வந்து தவறு செய்திருந்தால் குற்ற வழக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி வழக்கு இருக்குதான்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க மேலே எந்த வழக்குமே கிடையாது. அவங்க உண்மையிலே அப்பாவிகள். அவங்க அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைங்களாம் பார்த்தா கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அன்னூர்ன்ற பகுதிக்கும் அவங்க கிராமத்துக்குமே, நான் பெங்களூர்லேருந்து போகும்போது அன்னூர் போயாச்சு. நாங்கள் அன்னூர் போயிட்டு பார்த்தா அன்னூர் பக்கத்தில் அங்கே இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அங்கேருந்து 20 கிலோமீட்டர். ஆமாம், ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை தான் பஸ்ஸு போகும். அப்பப்பட்ட காட்டுப்பகுதி, மேடு பள்ளமாக தான் இருக்குது. இப்போ தான் வந்து ஜல்லி போட்டுருக்காரு புதுசாக வந்த எம்எல்ஏ. அப்போ அந்த மக்கள்கிட்ட விசாரிக்கும்போது நாங்கள் ஆடு மாடெலாம் காமிச்சாங்க, இங்கே தூர காட்டையும் காமிச்சாங்க. பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் காடு. அப்படிங்கிற சூழலில் வந்துட்டு அது இயல்பாக ஆடு மாடு போய் மேய்ஞ்சிட்டு வருமா, அன்றைக்கி வராத கறந்துக்கு தான் போயிருக்காங்க. அப்போ என்ன காரணன்றதால இது கொண்டாங்க தெரியல. எப்பயுமே வந்து தமிழர்கள்லாம் கொங்குருன்னுவாங்க. காவல்துறை அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான தமிழர்களை ஈடுபடுத்தி இந்த கொங்குருன்னு பேசுவாங்க, திட்டுவாங்களாம். கொங்குருன்னா இந்த கேரளாவில் பாண்டியன்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இழிவுபடுத்துகிற சொல்லு. நம்ம கொங்கு நாட்டு சிக்கன் பெருமையாக பேசிக்கலாம் நம்ம. ஆனால் என்ன சொல்லுவாங்க, கொங்குருனாக்கா அவங்களுக்கு ஒரு மாதிரி பைத்தியக்காரன், ஒரு காட்டு மிராண்டி, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் கன்னடர்களை இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்க. அது தினம் தினம் வழக்கத்தை காயப்படுத்துகிற சொல் தான் அது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படி தான் பேசுவாங்களாம். இவங்க என்ன பண்ண? சரி, நீங்கள் அந்த போய் குடும்பத்தை பேசுன வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இல்லை, அவங்க அங்கே சில இளைஞர்கள் சொன்னாங்க எனக்கு, ஆகஸ்ட் 14 அன்னைக்கு வீரப்பனாரால் கொல்லப்பட்ட 5 காவல்துறை அதிகாரிகளுக்கு பூ போட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் சில பேர் மரியாதை செலுத்தியிருக்காங்க. மக்கள், ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வேலை பண்ணுற சில பேர் அதிகாரிகள், அந்த வன ஊழியர்கள். ஆமாம், ஆகஸ்ட் 14. இந்த சுட்டுக் கொல்லப்படுற சம்பவம் ஆகஸ்ட் 14 நைட்னா 15, ஆகஸ்ட் 15 சுட்டுக் கொள்றாங்க. அன்றைக்கி இரவு தான். அப்போது அதுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏற்கனவே காவேரி தண்ணி தமிழ்நாட்டில் தண்ணி கட்டுக்கிறாங்க, மேகதாட் கட்டக்கூடாது ஓடிட்டு இருக்கு, தமிழ்நாட்டை சொல்லக்கூடாது கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேகதாட் கட்டக்கூடாது ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க. இந்த சூழலில் வந்து வீரப்பனாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 5 காவல்துறை அதிகாரிகள் அந்த நாள் வந்துடுச்சு, ஆகஸ்ட் 14. இதை சமூக வலைத்தளம் சுட்டி காட்டுறாங்க கன்னடர்களும், சில பேர், பொதுமக்கள்லாம் கிடையாது, சில பேர். அப்போது ஒரு சிலர் வந்து இனவரி இருக்க தான் செய்யுது இன்றைக்கும். தமிழர்களை பார்த்தாலே பிடிக்கிறதில்ல, அந்த கொங்குறன்றது தமிழர்களை மாதிரி பேசுறதுலாம் இன்றைக்கும் நடக்குது. அப்போது அவங்களுக்கு இனவரியோடு இருந்திருக்காங்க. ஆனால் நைட்டை குடிச்சிட்டு போனாங்களா, எப்படி போனாங்க தெரியல, தமிழ்ன்றதாலே சுட்டு கொண்டு இருக்காங்க. சுட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் வேறு என்ன சொல்லுங்கள்? வேறு எதுவும் கிடையாது, வேறு காரணம் இல்லை, வேறு மோட்டிவ் எதுவும் இல்லை, வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்கும் ஒரு 38 என்கவுண்டர் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க.
ம். அந்த பகுதியில் இது வரைக்கும் நீங்கள் போய் இல்லை, விசாரிச்சு சமீபத்தில் எதுவும் அப்படி என்கவுண்டர் நடக்கலை. ம். 94 2004 அந்த காலகட்டங்களில் வந்து 2001 இது நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ம், ம், ம். ஒரு அதே மாதிரி குண்ட்ராவ் ஆட்சியில் கூட ஒரு 3 என்கவுண்டர் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ம், ம், ம். இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுமே கொஞ்சம் அட்டுவழி தான் அங்கே பண்ணுறது அதிகமாக ம், அந்த பார்டர் பகுதிகளில். ம். காவல்துறையை விட சரி, அங்கே வந்து கன்னட அமைப்புகளும் கன்னட சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்னும் எதிர்க்கட்சிகளும் வந்து இந்த விஷயத்தை வந்து தமிழர்கள் கன்னடர்கள்னு பார்க்கலாம் அப்படி வெளிப்படையாக மிகப்பெரிய ஒற்றுமை என்னன்னாக்கா, ம். அந்த சாமராஜ் நகர் அன்னூர் தாலுக்கா அந்த ஸ்டேஷன் முன்னாடி ம். ஒரு 5000 பேர்கிட்ட போராடினாங்க. ம். பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க. கன்னடர்கள், கன்னட அமைப்புகள், ம். கன்னட விவசாய சங்க தலைவர், கன்னட அமைப்புகளை இந்த தமிழ் ஆமாம், ஆமாம். இதுக்காக போராடுறாங்க. ஆமாம். ம். அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள் நிறைய கன்னட லாயர்ஸுங்க, ம். கன்னட சமூக ஆர்வலர்கள் ம். ம். எல்லாருமே வந்து இது திட்டமிட்ட படுகொலை சொல்லிட்டு எல்லாமே தமிழர்களுக்கு ஆதரவாக பேசுனாங்க. ம். ம். நல்ல விஷயம் தான். ஆமாம், சரி. அவர் 5000 மேற்பட்டு போராடினாங்க சாலையில் நின்று. கன்னட அமைப்புகள் இந்த கன்னட மஞ்சாசப்பு துண்டு போட்டுனே வந்து போராடினாங்க ம். தமிழர்களுக்கு ஆதரவாக. உண்மையிலேயே அந்த மக்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். அதே சமயத்தில் அந்த தொகுதி எம்எல்ஏ மஞ்சுநாத், ம். அவர் வந்து உண்மையிலேயே மக்கள் அந்த 2 நாள் அவரும் தூங்காமல் அவங்களோட இரவெல்லாம் உட்காந்து ரோட்டில் உட்காந்துட்டு அவர் பார்த்து பேசுனீங்களா? பார்த்து சந்திச்சு பேசினேன். என்ன சொன்னாரு? நன்றி தெரிவித்தேன் அவருக்கு. சட்டமன்ற முடிஞ்ச அளவுக்கு நான் 1 கோடி வாங்கி தரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ம். அவர் ஜேடிஎஸ், ம். அவர் ஆளுங்கட்சி கிடையாது, ம். அவர் ஜனதா தளம். எதிர்க்கட்சி இதில் இருக்கிறார். ஆமாம், ஆமாம். ம். முடிஞ்ச அளவுக்கு அவர் அரசாங்கம் வந்து 5 லட்சம் ஏற்பாடு கொடுத்துருக்கு, அதை அறிவிச்சிருக்கு, ம். கொடுத்தாங்க. அதே போல் இவர் சொந்த நிதியிலேருந்து 10 லட்சம், அவர் சொந்த பணத்துலேருந்து 10 லட்சம் தலா 10 லட்சம் கொடுத்துருக்காப்புல. ம். 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 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்காப்புல. மஞ்சுநாத். ஆமாம், மஞ்சுநாத் சொல்லிட்டு. ம். அவர் உண்மையிலேயே வந்து ரொம்ப அந்த இறுதிச்சடங்கு முடிகிற வரைக்கும் கூடயே இருந்து நான் ஏதாவது செய்ய உங்களுக்கு இது பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது கொண்டு வர சொல்லிட்டு ரொம்ப ஆதரவாக இது பண்ணார். அந்த இன வேறுபாடு வேற்றுமை எதுவுமே பார்க்கல. ம். தன்னுடைய சொந்த மக்கள் நம்ம தொகுதி மக்கள்ன்ற மாதிரி தான் அவர் இது பண்ணார். ம். உண்மையிலேயே கர்நாடகத்தில் அந்த தொகுதி மக்களை நான் ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்கிறேன். ம். அதே மாதிரி அந்த எம்எல்ஏவை அந்த எம்எல்ஏவை போல் ம். கர்நாடகத்தில் இருக்கிற மற்ற எம்எல்ஏக்களும் அவங்கவுங்க தொகுதி மக்களுக்கு அது எந்த மொழினா ஆகட்டும் ம். ம். எல்லாருக்கும் வந்து ஒரு ஆதரவாக பாதுகாப்பாக நிற்கணும் அப்படின்ற தவிர பெங்களூருக்குள்ளாக இது எப்படி எதிரொலிச்சது? எல்லாருமே ஆமா. ஏதாவது கேட்டாங்களா? எல்லாருமே இது பண்ணாங்களா? நியாயம். ஆமாம், நியாயம் எப்படி பேசுறாங்க. கர்நாடகம் முழுக்க ரீச் ஆச்சு. ம். அது எப்படின்னாக்கா, ம். அங்கே ஒரு விவசாய சங்கத்தை கன்னடர் தான் விவசாய சங்க தலைவர். ம். அவர் ஒன்னூர் பிரகாஷ்ன்ட்டு அவர் பேர், ம். ஒன்னூர் பிரகாஷ்ன்ட்டு. ம். அவர் பாடத்தை கையில் எடுத்தார். அவர் கையில் எடுத்த உடனே எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. ம். ஒரு 5000 பேர் இஸ்லாமிய அமைப்பெல்லாம் வந்து அந்த போராட்டம் 5000 பேருக்கு உணவு, தண்ணி ம். இதெல்லாம் கொடுத்தாங்க. ம். ஒரு பெரிய அரசாங்கமே நடுங்கி போச்சு. ம். அந்த அளவுக்கு பெரிய ஆர்ப்பாட்டம். நம்ம தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா மக்களோட மக்களை சேர்ந்து விவசாய சங்கத்தினுடைய அந்த கன்னட விவசாய சங்கமும் இவர்களுக்காக ஆமா, போராடும். ஆமா, இது ஆமா. தப்பு, அரசு அவங்க செய்தது, ரைத்தர் சுட்டுக் கொலை. விவசாயிங்கன்னு சொல்றாங்க. ம். விவசாயிகளை சுட்டு கொண்டு தவறு. சரி, மான் வேட்டைக்கு தான் போனான். ம். அப்படி வேட்டைக்கு போயிருந்தா கூட அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல உனக்கு அதிகாரத்தை சுடுற அதிகாரம் யார் கொடுத்தது உனக்கு? ம். ம். அப்படி கடுமையா சண்டை போட்டாங்க. ம். அவங்க ஜோடிச்சாங்க. முத நாள் வந்து அந்த ஆதாரத்தெல்லாம் காட்டல, செருப்பு ஆதாரத்தை. ம். 2வது நாள் காட்டுறாங்க. அதே 2வது நாள் வந்து இது வருதுங்க, கறி வருது. ம். அது பார்த்தா இவன் மான் கறின்னு சொல்றான், ம். அது பார்த்தா பன்னி கறி அப்படின்றாங்க. ம். அது எந்த கறியும் தெரியாது, ஆனால் கறியை காட்டுறாங்க. ம். அந்த மூட்டையில காட்டுறாங்க. ம். ரத்தக்கரை கூட கிடையாது. ம். ம். கறி கூட இவங்க எங்கே எடுத்து வந்து வச்சு ஜோடிச்சு வச்சிருக்காங்க. ம். இது எல்லாமே சட்டசபையிலையும் பேசுனாங்க. இப்ப நான் பேச அத்தனை விஷயங்களையும் கர்நாடக சட்டசபையிலையும் பேசுனாங்க. கேட்குறாங்க, இந்த கேள்வி ஆமா, கேட்டாங்க அரசு. சரி, இதில் வந்து முதலமைச்சர் வந்து சொல்றாரு, பொதுவாகவே தமிழ்நாடு இப்போ வந்து ஆந்திராவில் இருந்து இங்கே ஒரு கட்டடம் இடிஞ்சு ஆந்திர தொழிலாளர்கள் இறந்தப்ப அந்த நாட்டு முதலமைச்சர் வந்தார். ஆமாம், மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறப்ப ஒரிசாவில் இங்கே வந்து சில தாக்குதல்லாம் வந்தோடனே ஒரிசா முதலமைச்சர் இங்கே கேள்வி கேட்குறாரு. வந்துட்டு போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எல்லாருக்குமே தன்னுடைய மொழியை சேர்ந்த அந்த மக்கள் பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னு ஒரு அக்கறை இருக்கும். இங்கே குரல் வந்த பிறகு கன்னட முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சொல்கிறார், இது ஏன் மாநில பிரச்சனை, நான் பார்த்துக்கிறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது சரியாக பார்க்குறாங்களா அந்த மக்கள்? நாங்கள் சரியாக பார்க்கல அது. ம். 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 எங்கள் மாநில பிரச்சனை நீங்கள் பார்த்து சொல்கிறாரு இல்லையா? ம். இன்றைக்கும் தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து பல வன்முறைகள் அது சமூக ஊடகங்களில் வந்து ரொம்ப இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி தொடர்ச்சியாக பேசினாங்க. இது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ம். நானே 4 புகார் கொடுத்துருக்கேன், ம். எந்த நடவடிக்கையும் கிடையாது. ம். அப்படியே காவல்துறைக்கு போனால் என்ன பண்ணுறாங்க, ம். கன்னட அமைப்புக்கு அவங்க செல்வாக்கை பயன்படுத்தி ம். கூப்பிட்டு சமரசமாக பேசி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ம். ம். இப்போ இன்றைக்கி கூட பாருங்கள், ம். தமிழ் சூளை மக்களும் ம். காண்டு சூளை மக்கள் ம். ஓப்பனாக போடுறாங்க. ம். அது அவங்க ரொம்ப கொச்சையான வார்த்தை அது. ம். அதே போல்
ಈ ಸೂಳೆ ತಮಿಳು ಮಕ್ಕಳಿಗೆ ಬೇರೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ, ಹ್ಮ್ ಅವ್ರನ್ನ ಓಡಿಸ್ಬೇಕು ತಮಿಳ್ನಾಡಿಗೆ, ಹ್ಮ್ அடிச்சு ஓட்டணும். ಹ್ಮ್ ஒரு பொண்ணு பிரஜ்வால் ரெட்டி, ஒரு பொண்ணு பிரஜ்வாலா இது லேடி ஃபோட்டோ வச்சிருக்கு. ಹ್ಮ್ தமிழ் பீப்புள் கால்டு கொங்கா. ಹ್ಮ್ அடுத்து நான் சொல்கிறாங்க, ಹ್ಮ್ தமிழ் பீப்புள் கால்டு சாம்பார் கொங்கா ஸ்லம். ஒரு மாதிரி கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்திலாம் போடுறாங்க. ಹ್ಮ್ இந்த மாதிரி ஊடகங்கள்லேயே பேசுகிறாங்க, ಹ್ಮ್ தொலைக்காட்சியிலே பேசுகிறாங்க. ಹ್ಮ್ ரிப்போர்ட்டர், இப்போ நீங்கள் ஊடகவியலாளர் ம். செய்தி கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். ம். ஆனால் அந்த கர்நாடக ஊடகங்கள் எப்படி தான் கேள்வி கேட்குறாங்க, ம். ஆனால் இது முடிந்த வழக்கம் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. ம். ஒரு சில ஊடகங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நேரடி சண்டை போடுறாங்க. ம். எதுக்கு தமிழ்நாடு வச்சுருக்கு, அடிச்சு ஓட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு, ம். குடிக்கிறது கர்நாடக தண்ணி, சாப்பிட்றது கர்நாடக சாப்பாடு, அப்படிலாம் பேசுகிறாங்க. ம். அங்கே கன்னடா அமைப்பு தான் அப்படி தான் பேசுகிறானுங்க. இவங்களுக்கு அறிவு இருக்கானு தெரில. நானுங்க தான் வரி கட்டுறேன், நான் போடுற செருப்புலேருந்து, ஷூலேருந்து, ஷர்ட்லேருந்து, நான் வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் வரி கட்டுறேன். அரசாங்கம் என்னால் தான் நடக்குது, என்னால் மட்டும் கிடையாது. அங்கே இருக்க கர்நாடகத்தை சேர்ந்த எந்த எல்லா மொழி மக்களும் சேர்ந்து அரசாங்கம் நடக்குது. இல்லை, டி.கே. சிவகுமார் அப்படி பேசுகிறார் முதலமைச்சர். எல்லாருமே அதை வந்து ஏற்கிறாங்களா? அங்கே எதிர்க்கக்கூடிய கன்னடர்கள் இல்லைங்களான்னு கேட்டேன். இல்லை, எதிர்க்கிறாங்க. அவர் பேசும் தவறுன்னு சொல்றாங்க. சப்போஸ் கன்னடர்களுக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் இவங்க கேட்காம சும்மா இருந்திருப்பாங்களா, வேடிக்கை பார்த்துருப்பாங்களா? ம். அப்படி இயல்பாக எழுது. அதே மாதிரி இங்கே சிலம்பரசன் ஒருத்தர் கைது செய்யப்பட்டு குண்டாஸில் போட்டாங்க. ம். ம். அவர் எப்படி கைது பண்ணாங்க தெரியுங்களா? ம். அங்கே கன்னட புகழ்லாம் போய் ஓம் மினிஸ்டர் பரமேஸ்வரை வலியுறுத்துறாங்க. ம். இந்த மாதிரி ஒருத்தனை கன்னட கொடியை கழட்டாங்க, ஒருத்தன் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ம். அவர் அடிச்சாருனாக்கா, அவர் அடிக்கிற மாதிரி கெட்ட வார்த்தையில பேசி ஒரு பேசுறதால அவர் அடிச்சாரு, ஆமா, குண்டாஸில் போட்டாங்க. குண்டாஸுக்கு சம்மந்தமே கிடையாது, நீங்கள் ரத்தாட்சி கேள்விப்பட்டேன். ஆனால் ம். அவங்க ஓம் மினிஸ்டர் சொல்லி ஓம் மினிஸ்டர் பரமேஸ்வர் தமிழ்நாட்டுக்கு ஃபோனை போட்டு, ம். தென்மண்டல ஐஜி அவர் கன்னடர் தான், ம். சங்கர் பிதருடைய தம்பி ஒருத்தருக்காரு, அவர் என்னவோ பிதரி தான், ம். இங்கே தென்மண்டல ஐஜியாக இருந்தார். ம். ம். அவர் மூலியமாக தகவல் சொல்லி உடனடியாக குண்டாஸில் போடுறாங்க திமுக ஆட்சியில். ம். இப்போ இந்த மாநில நடக்கிற விஷயத்தில் நீங்கள் எப்படி தலையிடுறீங்க? ம். ஏன்னா உங்கள் இன மக்களுக்கு பிரச்சனையும் தலையிடுறீங்க. ம். அது போல தானே இங்கே இருக்கும். அப்போ கர்நாடகாவில் வந்து தமிழர்கள் பாதிக்கப்பட்டா இங்கே தமிழ்நாடு முதல்ல குரல் கொடுக்கக்கூடாதா? ம். சரி, உங்கள் மாநில பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ம். இது கூட காவேரி இஷ்யூவில் வந்து 2016 டிஎன் வண்டியெல்லாம் உடைச்சாங்க, தமிழர்கள் தாக்கப்பட்டாங்க. ம். இப்போ கூட வந்து போன வாரத்தில் ஒரு லாரி டிரைவர் வந்து மிரட்டினாங்க. ம். அது அப்புறம் அத்திப்பள்ளி பார்டரில் வந்து ஒரு 10-15 காண போலீஸாக என்ன பண்ணுறாங்க, நின்று ஒரு 10-20 பேர் போராட்டம் பண்ணுறாங்க. ம். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பேர் தான் அப்படி நிற்குது. ம். இது வேற நாடா? ம். கர்நாடகா இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது. அப்போ முதல்வர் இதெல்லாம் கேட்கறது, ம். காவேரி இஷ்யூ போயிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், நீதிமன்றம் பார்த்துக்குது, ம். மேலாண்மை வாரியம் பார்த்துக்குது, 2 முதல் நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம். ம். கன்னட அமைப்பு நீ ஏன் நாங்கள் போராட்டம் பண்ணுற? கேள்வி கேட்டிருக்கோம். ஆமாம், 2 மக்கள் பப்ளிக் பாதிக்கப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பிக்கணும். ம். அப்போ இவர் மாதத்தில் நடக்குது. ம். ம். அத்திப்பள்ளியில் கர்நாடகத்தில் போராட்டம் பண்ணுறாங்க, ம். தமிழ்நாட்டு வண்டிகளை உள்ளே விட மாட்டேங்க மறுக்கிறாங்க. அப்போ இதையும் அவர் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாப்புல, ம். ம். அது தடுக்க வேண்டியது தானே? ம். உங்கள் சொந்த நாட்டிலேயே உங்கள் மாநிலத்துக்குள்ளேயே உங்கள் அமைப்பை சேர்ந்தவங்களை, கன்னட அமைப்பை சேர்ந்தவங்கள அவரால் அடக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, ம். யாரும் கட்டுப்படுறதில்ல. ம். கேபிஎன் பஸ்ஸெல்லாம் கொளுத்துனாங்க. இது வரைக்கும் நம்ம நீதி அந்த 45 பஸ் கொளுத்துனாங்க. ம். நம்ம இது வரைக்கும் நீதி கிடைக்கல அதுக்கு. ம். ம். எத்தனையோ தமிழர்கள் காவேரி இஷ்யூவில் வந்து இல்லை, எல்லா கன்னடங்களும் ஒட்டுமொத்தமாக தான் அப்படி இருக்கிறாங்களோ, ஒரு குறிப்பிட்டவங்க இல்லை இருக்கிறாங்க. கன்னட மக்கள் ரொம்ப அன்பானவங்க. ம். உண்மையிலேயே எல்லாம் அப்படி கிடையாது. ம். ஒரு சில அமைப்பை சேர்ந்தவங்க தான் அப்படி இருக்காங்க. ம். ம். உண்மையிலேயே கடந்த வாரம் எனக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுச்சு. கீழே ரோட்டில் சாலையில் விழுந்துட்டேன், ம். 2 வீலரில் போயிட்டு. ம். விழுந்த உடனே ஒரு 3 பெண்கள், 2 ஆண்கள்லாம் வந்தாங்க. 5-6 பேர் வந்து எழுப்பி தண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா கன்னடர்கள் தான். ம். 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 அந்த மனித மக்கள்கிட்ட இருக்குது, ஆமா. எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. ஒரு சில அமைப்பை சேர்ந்தவங்க தான் அந்த மாதிரி இனவெறியோட அந்த இது கிளப்பி விடுறாங்க. ம். ம். அதே போல் இந்த இது நடந்து பாருங்கள், திட்டமிட்ட படுகொலை தான் அது. திட்டமிட்ட படுகொலை தான். தொடர்ந்து நம்ம பேசுவோம், இந்த விஷயங்களை நம்ம கவனிப்போம். நம்ம சரி, ரொம்ப நன்றிங்க. நன்றி.